சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அரவிந்தனுக்கு எங்க நடுவில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. என்னைக்கா ஒரு ஆட்சி நீ வருவேன்னு நான் நினைச்சேன். ஆண்டவனை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இப்ப வசனத்துக்குள்ள போயிடுவோம். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றார் பாருங்க. அன்றியும் அவைகளால் ஒரு அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. எவைகளை கை கொள்றதுனால? இவ்வளவு நேரம் படிச்சோம்ல அந்த வசனத்துல. எதை கை கொள்றதுனால மிகுந்த பலன் உண்டா? வசனத்தை கை கொள்வதினாலே. அல்லேலூயா. அதாங்க படிக்கிறோம். 10வது வசனத்தை பாருங்க. அவைகள் 1வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமா இருக்கிறது. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா மேல தள்ளி 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. இப்ப 11வது வசனத்தை படிங்களே. அன்றியும் அவைகளால் ஒவ்வொரு அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை கை கொள்றதுனால? எதை கை கொள்றதுனால? வசனத்தை கை கொள்வதனால நமக்கு என்ன உண்டா? மிகுந்த பலன் உண்டு. கவனிங்கம்மா, ஐயம்மா கவனிங்க. தன்மையான தேவனுடைய பிள்ளைகள், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு படிச்சோம். இங்க 2வது பாருங்க. வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கா? பலன் உண்டு. அல்லேலூயா. வசனத்தை கடைபிடிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல வாசிங்க. 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்ததை போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால்
என்ன சொல்றார் பாருங்க, உன்னோடு நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை என்ன செய்வேன், கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். எனக்கு அருமையானவர்களே, வசனத்தை, வார்த்தையை, நியாய பிரமாணத்தை நாம் கை கொள்ளும் பொழுது தாவீதுக்கு வீட்டை கட்டினதை போல கர்த்தர் என்ன செய்வாரா, நமக்கு வீட்டை கட்டுவாராம். அல்லேலூயா. வீடு என்றால் ஒரு குடும்பம், வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, நம்முடைய எதிர்காலத்தை குறிக்கிறது, ஏன் நம்முடைய வீட்டை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் நமக்கு கட்டுகிறவராக இருக்கிறார். சில வீடு இடிந்து கிடக்கும், சில குடும்பம் இடிந்து கிடக்கும், சிலருடைய வாழ்க்கை எப்படி கிடக்கும், இடிஞ்சு கிடக்கும். அந்த இடிக்கப்பட்ட வாழ்க்கையை, இடிக்கப்பட்ட அந்த வீட்டை, இடிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை, பிரிந்து போன அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்யறாராம், கட்டுகிறவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. சில கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு கிடக்கும், அந்த உறவை ஆண்டவர் என்ன செய்யறாராம், கட்டுகிறவராக இருக்கிறார். வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, வசனத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய குடும்பத்தையும் வீட்டையும் என்ன செய்யறாரா, கற்ற. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஏன் உடைக்கப்படுகிறது என்றால், வார்த்தையை மீறுகிறதுனால தான் குடும்பம் என்ன செய்யுது, உடைக்கப்படுகிறது. நீங்க பாருங்களேன், ஆதாம் ஏவாள் என்கிற அருமையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தான் வெளியே வச்சிருந்தார் இல்லையா. ஆனா அந்த வார்த்தையை அவர்கள் மீறினதுனால அந்த குடும்பம் பாருங்களேன் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆமா தானே. அல்லேலூயா. அங்க எல்லா கஷ்டமும் அவருடைய வாழ்க்கையில வந்து விட்டது. முதல்ல அவனுக்கு பிறந்த பிள்ளைய யாரா மாட்டான், கொலைகாரனா மாட்டான். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை மீறும் போது ஒரு குடும்பம் என்ன செய்யப்படுது அப்படின்னா சிதைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அங்க குழப்பங்கள் உருவாகிறது, அங்க பிரிவினைகள் உருவாகிறது, அங்க சமாதானம் கெட்டு போகிறது, அநேகருடைய வீடு என்ன செய்யப்படுது, இடிக்கப்படுகிறது. இங்க வேத வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு. அப்படின்னா வசனத்தை ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்ததை போல என் கட்டளைகளை எல்லாம், என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்தது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினதை போல உனக்கும் நிலையான வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். உன்னை வாழ வைப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், கட்டாயம் உன்னை மேன்மையாக செய்வேன், நான் வைப்பேன். ஆண்டவர் சொல்றார். எப்ப வார்த்தையின்படி நடக்கும் போது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. ஆண்டவரை சிலர் சொல்லுவாங்க, நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் மேல நான் எப்படி இருக்கிறேன், வெறித்தனமா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி தேவனிடத்தில் அன்பாக இருக்க முடியும், முடியாதுல்ல. யார் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறாங்களா, அன்பாக இருக்கிறார்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 34வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 119 அதிகாரம். எனக்கு உணர்வை தாரும். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது எப்படி கேட்கிறான் பாருங்க, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு, அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும், என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன், அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில், உமது கற்பனைகளின் பாதையில் என்ன செய்யும், நடத்தும். நான் அதில் எப்படி இருக்கிறேன், வேதத்தில்தான் பிரியமாய் இருக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிற பாருங்க, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் என்ன செய்யறேன், தியானிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின் மேல, வசனத்தின் மேல நமக்கு என்ன உண்டாகணும் அப்படின்னா ஒரு பிரியம் உண்டாக வேண்டும். வசனத்தின் மேல பிரியம் இல்லாதவர்கள் வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. பணத்தின் மேல இருக்கிற பிரியம் எதன் மேல இல்ல சொல்லுங்க. ஆனா கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம படிச்ச அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கிறாரு, தேனிலும் தேனிலும் மதுரமானதான். அல்லேலூயா. ஆனா தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிற இந்த வேதத்தின் மேல நம்முடைய இருதயம் என்ன செய்யறது இல்ல, நாட்டம் கொள்வதே இல்ல, பிரியம் கொள்வதே இல்ல.
ஆனா பணத்தின் மேல நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? பொருள் மேல என்ன செய்யுது? பொருள் மேல, பணத்தின் மேல, பதவி மேல இருக்கிற ஆசையோ வெறியோ இல்லையா, ஒரு அலாதி ஆசை பைபிள் மேல என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லை. ஆனா சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்ற பாருங்க, எனக்கு உணர்வை தாரும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உணர்வை தாங்க. அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என்ன செய்வேன்? உமது வேதத்தை பற்றி கொண்டு. யாரையோ பற்றி கொள்றோம், எதையோ பற்றி கொள்றோம். சில பேருக்கு மொபைலே இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கம் வராது. பாத்தீங்களா? ஒரு அம்மா போனை பிடிங்கி வச்சுக்கிச்சான். இப்ப நேரத்துக்கு நியூஸ்ல பார்த்தேன், ஒரு அம்மா போனை தரமாட்டேன், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, போனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்ல மேல போய் ஏறி நின்றுக்கிட்டான். என்ன செய்ய போறேன்? இங்க இருந்து குதிச்சு சாக போறேன், எனக்கு போனை தரல. ஒரு வழியா எப்படியோ ஏமாத்தி அவனை போலீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அவனை சைஸா பேச்சு கொடுத்து அவனை போய் மேல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க கீழே. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க மட்டுமா, பெரிய ஆளுகளும் 24 மணி நேரம் போனவே பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் என்ன செய்யறது இல்ல, கையில் எடுத்து வர்றதுல, ஆனா என்ன எடுத்து வந்துருவோம், போன் எடுத்து வந்துருவோம். பைபிள் நம்மளை வாழ வைக்கும், இந்த போன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்யாது, வாழ வைக்காத நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த போன் வந்ததுல இருந்து தான் இன்னைக்கு நிறைய அட்டூழியங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. கவனிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஏஐன்ற ஒரு ஆப்பெல்லாம் வந்துட்டு பெரும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுல போய் ஒரு வார்த்தையை சொல்லி முதலமைச்சருக்கு பொக்கே கொடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னா, அதே மாதிரி என்ன செஞ்சிருது, ரெடி பண்ணி கொடுத்துரும். எல்லாரும் நம்புற அளவுக்கு அந்த போட்டோ இருக்கும். நம்ம ரெடி பண்ண அவசியமே இல்லை, வாயில சொன்னாலே போதும். அல்லேலூயா. என்ன வேணாலும் பண்ணலாம் அதுல. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில கட்டாயம் ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லும்போது சொல்றான் பாருங்க, எனக்கு என்ன செய்ய உணர்வு தாங்க. என்ன உணர்வு? வேதத்தை படிக்கிறதுக்கான உணர்வு, வேதத்தை பற்றி கொள்கிறதுக்கான உணர்வு. நான் சிலரெல்லாம் பார்த்திருக்கிறேன், படிக்கவே தெரியாது, ஆனா வேதாகமத்தை என்ன செய்வாங்க, எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருப்பார்கள். பார்த்திருக்கீங்களா நீங்க? எப்படி பைபிள் ஒரு நிமிஷம் கூட கீழே என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. எப்பொழுது வேதாகமத்தை சுமந்து கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வேதத்தின் மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எழுதி கொடுத்த அவருடைய வசனம். சில பேர் பைபிளை கீழே வச்சுட்டு தாண்டி போவாங்க. பைபிளை அது ஒரு பெரிய என்ன, அது ஒரு புக்கு மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அது ஒரு பரிசுத்த வேதாகமம் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் கொடுப்பதே இல்லை. பீரோவுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பரணியில் பீரோவுக்கு மேலே செல்ஃபில் எல்லாம் பல மாதம் கணக்காக இருக்கும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பைபிளை தேடுறது. நீங்க டெய்லியும் தினந்தோறும் இந்த வேத வசனத்தை தேடுகிற போது, தேடுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருப்பீர்களானால், இந்த வேத வசனம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க அதுதான் சொல்ற பாருங்க, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் ஒரு வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை என்ன செய்வேன், கை கொள்வேன். வேதத்தை படிக்கணும், வேதத்தை என்ன செய்யணும், கை கொள்ளணும். வேதத்தை நம்ம கை கொள்ள வேதத்துபடி நடக்க நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோவான் 14:15 சீக்கிரமா படிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்ய, கை கொள்ளுங்கள். அன்பாய் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா எதை கை கொள்ள மாட்டாங்க,
வசனத்தை கைக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுலயே நிறைய வசனங்கள். இந்த அதிகாரத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா 21ஆம் வசனத்தை படிங்களேன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் எப்படி இருப்பேன்? அன்பா இருந்து அவனுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். அந்த 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் 3 பேருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்த்தை கேட்டீங்கல்ல, யார் யார் அந்த 3 பேரு? இப்பதான் கேட்டீங்க, மறந்துட்டீங்க. யோவான், யாக்கோபு, பேதுரு. அல்லேலூயா. 12 சீசர்களிலே அந்த 3 சீசர்களை ஆண்டவர் விசேஷமாக அழைச்சு போனாரு. யாக்கோபு ஏன் அழைச்சிட்டு போனார் தெரியுமா உங்களுக்கு? சரி, யோவானை ஏன் அழைச்சிட்டு போனார் தெரியுமா உங்களுக்கு? அழைச்சிட்டு போனது ஏன் கேட்கிறேன். சரி, பேதுருவை ஏன் அழைச்சிட்டு போனார் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பேதுருவை பிடிக்கும். அதாவது பேதுரு எப்பயுமே ரொம்ப ஸ்பீடா இருப்பார், சுறுசுறுப்பா இருப்பார். சொல்ல அந்த வேலையை செய்யணும்னு நினைப்பார். ஏசாமியை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வேகமா கத்தி எடுத்து என்ன செஞ்சுட்டான்? மல்கூஸ் அப்படின்றவன் காதை. யார் அது? பேதுரு. எல்லாரும் என்னன்னு நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பொதுவா கேட்கிறார். சீசர்கள் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் அமைதியா இருக்கிறான். பேதுரு மட்டும் என்ன செய்யறாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு ஆண்டவரோட பாராட்டுறார். மாமிசம் ரத்தம் இதை உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை என்ன செஞ்சிட்டாரு? இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நான் பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு நான் சாக போறேன், என்னை அப்படிதான் கொல்ல போறாங்க, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் என்ன செய்வேன்? உயிரோடு இருப்பேன். இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேதுரு எல்லாரும் அமைதியா இருக்கிறான். ஆனா பேதுரு மட்டும் என்ன நெஞ்சு ஒருத்தவங்களை வந்து தொற்றுவானா? அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து? அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரு. அப்ப நன்மையை செஞ்சா, ஆண்டவருக்கு சித்தமானதை செஞ்சா பாராட்டுவாரு. ஆண்டவருக்கு சித்தமில்லாததை செஞ்சா என்ன செய்வார்? கடிந்து கொள்ளவும் செய்வார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அப்ப பேதுரு எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, அவன் ஒரு பாறை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் மேல சபையை கட்டு. அதனாலதான் அவன் அழைச்சிட்டு போனார். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துறார். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து சீசர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாரும் என்ன செய்றாங்க? 120 பேர் மேல் வீட்டில் அமர்ந்து ஜோபனிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜோபனிக்கிட்டு இருக்கிற போது ஆவியானவரால் 120 பேர் நிரப்பப்படுறாங்க. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே 120 பேர் இருக்கிறாங்க. யாரும் வாய் திறக்கல. பேதுரு மட்டும் என்ன செய்யறாரு? எழுப்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. நீ யாரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னையோ அவர்தாயா உங்களை என்னை ரட்சிக்க வந்த உண்மையான தெய்வம் சொல்லி பிரசங்கம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். மீதி இருக்கிற 2 பேரை ஏன் அழைச்சிட்டு போனார் நீங்க அடுத்த வாரம் எனக்கு சொல்லுங்க. பேதுருவை பத்தி நான் சொல்லிட்டேன். பேதுரு சுறுசுறுப்பானவர், ஊழியத்தில் ரொம்ப வாஞ்ச உள்ளவர். சொல்லவுள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்க நினைப்பார். யாக்கோபை ஏன் அழைச்சிட்டு போனார்? யோவானை ஏன் அழைச்சிட்டு போனார்? நீங்க சொல்லுங்க அடுத்த வாரம். சரிங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இங்க என்ன படிக்கிற வேத வசனத்துல இந்த வசனம் சொல்லி பாருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் எப்படி இருப்பேன்? அன்பாய் இருந்து அவனுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
ஆண்டவர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் இந்த பூமியில அநேகருக்கு பிரகாசமாக இருப்பார்கள், வெளிச்சமாக இருப்பார்கள், அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள் அவர்கள். அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வேத வசனத்தை யாரு கனம் பண்ணி வேத வசனத்தின்படி யாரு நடக்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னை என்ன செய்வாரா? வெளிப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்திட்டார்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். கொஞ்ச நேரம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போற நமக்கே அவருடைய மகிமையும் பிரசன்னத்தையும் ஆண்டவர் தந்து இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருப்பாரானா அவரை பார்க்கிற, அவரை சந்திக்கிற, அவர் நமக்கு வெளிப்பட்டு நமக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்கிறது காரணம் தெரியுமா? அவரை தரிசிப்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக நாள் கணக்கா மணிக்கணக்கா ஆண்டோட சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? காத்து கிடந்தார்கள். ஒரே ஒரு தரிசனம். நல்லா பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். மோசே 40 நாள் சீனாய் மலையில உபவாசம் பண்ணி புசியாமலும் குடியாமலும் எத்தனை நாள்? 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரா? சந்திக்கிறார். ஆண்டவரை சந்திச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது மோசேயுடைய முகத்தை ஒருத்தரால என்ன செய்ய முடியல? முக்காடு எடுத்து தலைவலியே போர்த்திக்கிட்டு தான் ஜனங்களிடத்துல பேசினானா மோசே. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னமும் அந்த 5 அடி உயரத்துல அந்த சிலுவையில கோமணத்தை சுத்திக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தார். அப்படிதான் நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆல்மைட்டி காட். அவருக்கு முன்னதாக எந்த சக்திகளும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நமக்கு வெளிப்படுவாரானா, அவருடைய வெளிப்படுத்துதலை நம்ம விரும்புவோமானா, அவர் ஒரு தடவை சந்திச்சுட்டு வச்சுங்களேன், வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கட்டாயம் மாறிடும். எப்படி மாறும்? எல்லா விதத்திலையும் மாறும். உங்கள் கடன் தீரும், உங்க வியாதி தீரும், உங்க பிரச்சனைகள் மாறும். நீங்கள் அநேகருக்காக ஜெபிக்கிறதுக்கான வாசல்கள் திறக்கப்படும். ஊழியத்தை உங்கள் மூலமா கட்டுவார். அநேகரை ஆதாயப்படுத்துகிறதுக்கான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன நமக்கு என்ன வேணும்? அவரை சந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. எப்ப அவரை சந்திக்க முடியுமா? வேத வசனத்தை நாம் கேட்டு கை கொள்ளும் பொழுது, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துறேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அதிகாலையில என்னை தேடனா கண்டடைவீங்கன்றார். அப்ப வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை கடைபிடிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு இருட்டோட எந்திரிச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் விளையாடப்பட்டதாக இருக்கிறது. அதிகாலையிலே தேடும் போது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அதிகாலை ஜெபம் என்பது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜெபம். இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறத விட, அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி ப்ரேயர் பண்றோம்ல, அந்த ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அந்த ப்ரேயர் பண்றதை விட ரொம்ப எஃபெக்டான ஜெபம் எதுன்னா அதிகாலையிலே நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதிகாலையில் தான் என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும். நான் சொன்னேன்ல, இரவெல்லாம் தூங்கல. எத்தனை மணிக்கு தான் தூங்கினேனே? 4 இருந்து 5 மணி வரைக்கும் தான் தூங்கினேன். அப்ப இந்த அதிகாலைன்றது நல்ல நித்திரை வரக்கூடிய ஒரு நேரம், உறக்கம் வரக்கூடிய ஒரு நேரம். கவனிங்க, அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து அமர்ந்து தேவனோடு கூட பேசுவது, தேவனிடத்தில் ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, அவரை துதிப்பது என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எப்ப தேடுங்க? அதிகாலையில தேடுங்க. அதிகாலையில தேடுங்க. அதிகாலையில முழங்கால்களை முடக்குங்க. அதிகாலையில தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. வேத வசனத்தின்படி என்ன செய்யுங்க? வாழ்றதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கட்டாயம் அவர் தம்மை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார்.
தன்னை வெளிப்படுத்துறதுனால தான் அந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து ஞானஸ்நானத்தை குறித்து பேசணும். அல்லேலூயா. எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. இன்னைக்கும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? நானே வழியில் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த சத்தியத்தை பேதுரு அறிந்து கொண்டதனால தான் அவன் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாக சொன்னான். ஒன்றான மெய் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பகிரங்கமாக சொன்னான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக, வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிற அப்படின்னா வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் அன்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 14:15 என்ன படிச்சோம்? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. அன்பா இருந்தா கற்பனையை கை கொள்ளணும். கற்பனையை கை கொள்ளல, வசனத்தை கடைபிடிக்கல அப்படின்னா நம்ம அவர் மேல என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பா இல்லைன்னு அர்த்தம். எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னா அப்பா சொல்றதை கேட்டு நடந்தா தான் அன்பா இருக்கிறதுக்கான அர்த்தம். அப்பா விரும்பாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்பா மேல எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். நல்லா தண்ணி வாங்கி ஊற்றிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்து எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா மேலே நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த அப்பாவே செகட்டில் பார்த்து ஒரு ஐடியா அடிச்சு போடா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? பண்ணுறதெல்லாம் சேட்டை, வெளியில் மட்டும் சொல்லிக்கிறேன். என் மேலே நீ எப்படி இருக்கிற? அன்பா இருக்கிறேன். நீ அன்பா இருந்தீங்கன்னா நான் சொல்றதை நீ என்ன செய்வ? நீ கேட்டு கிடப்பில்ல, நீ தப்பு பண்ண மாட்டல, என்னை துக்கப்படுத்த மாட்டல, என்னை வேதனைப்படுத்த மாட்டலன்னு சொல்லி என்ன செய்வார்? தகப்பேன் சொல்லுவாரு, கண்டிப்பார். அதே போலதான் எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீ என்னிடத்தில் அன்பா இருந்தா என்ன செய்வ? என் வசனத்தை நீ கடைபிடிப்ப, என் வசனத்தின்படி நீ வாழ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். 23ஆம் வசனத்தை படிக்கல. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வார், அவனின் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். ஒருவன் என் வசனத்தை கைக்கொண்டால் நான் அவனிடத்தில் எப்படி இருப்பேன்? அன்பா இருப்பேன், பாசமா இருப்பேன். ஆண்டவர் ஒருத்த மேல அன்பா இருந்தாருன்னா செத்தா கூட விட மாட்டார், அவனை உயிர்ப்பித்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணமா யார் உயிரோட எழுப்பினாரு? பிள்ளை யோசனையா இருக்கு. லாசர்வை உயிரோட எழுப்பினார். லாசர்வை ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம் லாசருடைய குடும்பம். மரியாள், மார்த்தா, லாசர். அந்த குடும்பத்தை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரால் நேசித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்ப என்ன வந்துச்சு? மரணம் வந்துருச்சு. ஆண்டவரால் நேசித்த ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். இப்ப ஆண்டவரால் நேசித்த ஒரு மனிதன் மரித்த போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் உயிரோட எழுப்பினார். ஆண்டவர் நம்மளால அன்பா இருந்தார்னா எந்த இடத்திலும் உங்களை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த இடத்திலும் தலைமுறைவு வராது, எந்த இடத்திலும் அவமானம் வராது, எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு நிற்க மாட்டோம். எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம் மீது அன்பா இருந்தா சகலமும் நமக்கு நேர்த்தியா நடக்கும். விசுவாசிக்கிறீங்க? அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நம்பிக்கையாகவே நடக்கிறது. அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுவதும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவே வராது. யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சங்கீதக்காரன் தாவீது சொல்றா பாருங்க, இளைஞனா இருந்தேன், இப்பொழுதோ முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன். நீதிமான் ஒரு நேரம் அப்பத்திற்காக என்ன செஞ்சதில்லை, அவன் இறந்து திரிந்ததே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சின்ன வயசா இருந்தேன், இப்ப வயசானவனான ஆயிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கிட்டையும் கையேந்தி நின்றதாக சரித்திரமே இல்லை. ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்களேன். இன்னும் 2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போறோம். 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். எல்லாரும் 2:5.
1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்துல தேவ அன்பு மெய்யாக எப்படி இருக்குமா? பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு மட்டும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு இல்லைனாலும் எல்லாம் நிறைஞ்சத போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த அன்புக்காக ஏங்கினார்கள் அநேகர். உலகத்தில் எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்னு என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். நீங்க எத்தனை பேர் அப்படி வாழ்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க? உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் கூட இருந்தா போதும் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உயிரை கூட கொடுக்கிறதுக்கு துணிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. அல்லேலூயா. அதனாலதான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுதியான பலனை கேட்காமலே அவர் தந்துகிட்டே இருப்பார். நன்மைகளை கேட்காமலே தருவார். ஆமா தானே? அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தை பாருங்க. வசனத்தின்படி யாரெல்லாம் தன்னை வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கல. ஆண்டவர் அவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அவர்களை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவர்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்துச்சு. வசனத்தின்படி வாழ நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானா நம்ம வாழ்க்கையை அப்படி உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பணத்துக்கோ பொருளுக்கோ சுகத்துக்கோ என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தீமை வர்றது மாதிரி வந்தால் அந்த தீமை என்ன செஞ்சிருவாரு? நன்மையாக மாற்றி விடுவார். எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கல. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. எப்படி ஆண்டு சொல்றார் பாருங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் எப்படிப்பட்டவங்களா? ஏன் பாக்கியவான்கள்? நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். நம்மளை காக்காம கைவிடவே மாட்டார். நம்ம குடும்பத்தை அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிள்ளைகளை வர்த்திக்கப்படுறார். குடும்பத்தை நன்மையினால நிரப்புறார். எந்த வியாதியும் நம்மளை என்ன செய்யறது இல்லை, மேற்கொள்றது இல்லை. மரணமே வந்தால் அந்த மரணத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். மற்றவங்களுக்கு மத்தியில் நம்மளை தளர்ந்து நடக்க வைக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சொன்னாரு, நீங்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கை கொண்டீங்கன்னா நீங்கள் நான் யாரா? பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பாக்கியம் பெற்றுட்டோம்னா நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்கு அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனத்தை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வசனத்தை குறித்து சொல்ல சொல்ல அவ்வளோ வேதாகமத்தில் ஆதாரமாக எழுதி வச்சிருக்க. சங்கீதக்காரன் தாவீதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை அவ்வளவு முக்கியப்படுத்தியிருப்பான். சங்கீதம் 119 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்களேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையை பற்றியே சொல்லுவான். வார்த்தை தான் எனக்கு தீபம், வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டி, வார்த்தை தான் எனக்கு வெளிச்சம், வார்த்தை தான் எனக்கு உயிர்ப்பிக்கிறது, வார்த்தை தான் எனக்கு நடத்துது அப்படின்னு என்ன செய்யறான்? நிறைய இடங்களில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினால தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக படிக்கவே தெரியலனாலும் கேட்க முடியுதுல்ல? அல்லேலூயா. வாசிக்க முடியலன்னா கேட்க முடியுது. அப்படிதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவங்களும், வாசிக்கிறவங்களும் சரி கேட்கிறவங்களும் சரி, அதன்படி நடக்கிறவர்களும் சரி, யாரா? பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். கடைசியாக 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார்.
பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் யாரா? பாக்கியவான். 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஏதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமா தானே? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி காலம் தாழ்த்துவதில்லை. அவருடைய வருகை மிகவும் எப்படி இருக்கிறதா? சமீபமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் இன்றைக்கு பூமியில சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். பல போதகர்கள் என்ன செய்றாங்க? துன்புறுத்தப்படுறாங்க. தீவிரவாதிகள் 3 ஊழியக்காரர்களை சுற்று கொண்டுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? வட மாநிலத்தில் கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிற 3 ஊழியக்காரர்களை கொன்று போட்டார்கள். நிறைய இடங்களிலே ஆலயங்கள் என்ன செய்யப்படுது? இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூணார் பகுதியில் ஒரு ஆலயத்தை என்ன செஞ்சாங்க? இடிச்சாங்க. மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. ஒரு கை குழந்தை கூட அதில் அழுகுறான். எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோன்ற எண்ணமே இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லவே இல்லை. இதை யார் ஒருத்தர் தெளிவாக உணர்ந்து கொள்றாங்களோ அவங்க தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா 100 வருஷம் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, வாழ போறது இல்லை. எத்தனை வருஷம் நம்ம வாழ போறோம்னு நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் நமக்கு சொந்தம், அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமானது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இருந்தால்தான் அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நிரந்தரம் இல்லாத, நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்க்கையை நடத்துகிற நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, மானசாந்தரியம் அப்படின்னா என்னது? மலையாளத்துல மானசாந்தரியம், தமிழ்ல என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறைய மனம் திரும்புதல் இருக்கான். எப்படி? ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கழுத்துல, காதுல, மூக்குல கிடக்கிறதுல என்ன செஞ்சிடறோம்? கலத்திடுறோம். வஸ்திரமும் மாறிடுது இல்லையா? போயிட்டு என்ன செய்யறோம்? போடுறோம். பார்த்தா பெந்தகோஸ்காரன்றதுக்கு அடையாளமா நம்ம நிற்கிறோம். மனசாந்திரிப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு. ஆனா மனம் திரும்புதல் பல விதத்துல இருக்கான். ஐயா கவனிங்கயா, என்ன மனம் திரும்புதல்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, Dress மாத்தியாச்சு, கழுத்துல காதுல கிடக்கிறதெல்லாம் கலத்தியாச்சு. வெளிப்பிரகாரமான ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு. ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன செய்யல? மனம் திரும்புதல் வரவே மாட்டேங்குது. வெளிப்பிரகாரமான மனம் திரும்புதல் வந்தா அடையாளங்கள் வேணா சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. உண்மையா பொய்யா? சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வெளி தோற்றத்துக்கு தான் மனம் திரும்பி இருக்கிறாங்களே தவிர உள்ளான மனுஷனுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யல? இன்னும் வரவே இல்லை. அல்லேலூயா. கும்பிடுற தெய்வம் மாறிடுச்சு, போடுற வஸ்திரம் மாறிடுச்சு, நம்முடைய தோற்றம் மாறிடுச்சு இல்லையா? எல்லாம் மாறிடுச்சு. ஆனா எது மட்டும் மாற மாட்டேங்குது? உள்ள இருக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்கள் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொன்னார். ஏன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொன்னாரு? கல்லறை வெளியே பார்க்க சூப்பரா, தோண்டனா என்ன செய்யும்? நிக்கவே முடியாது, நாரும். அதனாலதான் லாசருடைய கல்லறை கிட்ட போய் கல்லை புரட்டுன்னு சொன்ன போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாருமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா வெளி அடிக்கப்பட்ட கல்லறையை போலதான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திலேயே நீங்க பாருங்க, 1-2 ஏதாவது தப்பி புழைச்சி என் உள்ளத்துக்குள்ளேயும் மனசாந்திரிப்பட்டிருக்கிறேன், என் இருதயத்துக்குள்ளேயும் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்றவர்களைத்தான் தேவன் எடுத்து அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
பழசெல்லாம் ஓரம் கட்டணுன்ற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றதே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது குற்றமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பிட்டு வெளியே காட்டுறதுல இல்ல அர்த்தம், இருதயத்துக்குள்ள காக்கணும். ஒரு பெரிய ஐஸ்வர்யமான வந்து கேட்டான், ஆண்டவரே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும் இல்ல. இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு சொன்னார், எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுங்க. ஆனா அவன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், கரெக்ட் ஆராதனைக்கு போவான் இல்லையா, கரெக்ட் ஆராதனைக்கு போவான், உபவாசம் பண்ணுவான், காணிக்கை கொடுப்பான், ஜெபம் பண்ணுவான், எல்லாம் நடந்துச்சு, வழக்கமா எல்லாம் நடக்குது. ஆனா அவனுக்குள்ள உண்மையான மனமாறுதல் என்ன செய்யல இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஜெபிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனா மனமாறுதல் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, மனம் திரும்புதல் மட்டும் நம்ம வாழ்க்கையில வர மாட்டேங்குது. அப்ப மனம் திரும்பாம இயேசுவை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. மனம் திரும்பாம இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை தாவீதை போல நம்ம ஏறெடுக்க போறோம். தாவீது சொன்ன, ஆண்டவரே எனக்கு உணர்வை கொடுங்க, எனக்கு உணர்வை கொடுங்க, அப்பொழுது நான் என்ன செய்வேன், ஒரு வேதத்தை வாசிப்பேன், ஒரு வேத வசனத்தைப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சான், அர்ப்பணித்தான். அதே போல இன்றைக்கு இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே எனக்கும் உணர்வு என்ன செய்ய கொடுங்க. நான் வெளி தோற்றத்தை மாத்திர பத்தாத ஆண்டவரே, என் உள்ளத்தையே நான் மாற்றுகிற ஒரு அனுபவத்தை உடையவளாக நான் வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபை என்ன செய்ய கொடுங்க. உண்மையான மனம் திரும்புதல் அதுதான். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுறதுனால மனம் திரும்பிட்டேன்றது இல்ல, சரிங்களா? நகையெல்லாம் கடத்திட்டேன்றதுக்கு பேர் மனம் திரும்புதல் இல்ல. பைபிளை கையில் எடுத்துட்டேன்றதுக்கு பேர் மனம் திரும்புதல் இல்ல. ஆராதனைக்கு வரன்றது மனம் திரும்புதல் அல்ல. எது உண்மையான மனம் திரும்புதல், எது உண்மையான மானசாந்திரம் என்று வேதம் சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடப்பதுதான் உண்மையாக மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. நீ என்னை பின்பற்றணும்னா உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு என்ன செய்ய. இன்னைக்கு யாருக்கும் எதையும் கொடுக்கறதுக்கு மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்குது. ஆண்டவர் வரும்போது எதாவது கொண்டா போறோம் சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு கூட 10 பைசா கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு சபையில ஒரு காரியத்தை செய்யணும்னா மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நீங்க எவ்வளவுதான் என்னதான் சேர்த்து வைங்களேன், அதுக்கு ஒரு செலவு தனியா இருக்கும். ஆனா நீங்க கடவுள் சமூகத்தில் விதைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படி அது போன்ற வீணான செலவுகள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது. பயமுறுத்துற நினைச்சுக்கிறாதீங்க. உண்மையை பிராக்டிக்கலா சொல்றேன் உங்களுக்கு. நான் ஊழியம் ஒன்றே பிரதானமாக நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியம் நம் மூலமாக நடத்தப்பட வேண்டும். அதற்கு என்னால முடிந்த உதவியை என்ன செய்யறேன்னு ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். அது பணத்துல மட்டும்தான் இல்லை, சரீரத்துல இல்லையா, செயல்பாடுகளில், பொருள்ல, பணத்துல, எல்லா விதத்திலையும் எந்தெந்த விதத்தில எல்லாம் ஊழியம் என்னால செய்ய முடியுமோ அந்த விதத்தில் நான் என்ன செய்வேன் தீர்மானம் பண்ணு. கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. கணக்கு கேட்பார் நம்மகிட்ட. கணக்கு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். கணக்கு கேட்கிறவர் வரும்போது கணக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து கொடுத்தாராம், இன்னொருத்தங்கிட்ட 2 கொடுத்தாராம், இன்னொருத்தங்கிட்ட 1 கொடுத்தாராம். 5 வாங்கணும் என்ன செஞ்சானா, அதை 10 ஆக்கினான். 2 வாங்கணும் என்ன செஞ்சானா, அதை 4 ஆக்கினான். 1 வாங்கணும் என்ன செஞ்சானா, குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டான். பெஜமான் வராது, கொடுத்தவர் வராது, வந்து கேட்கிறார், ஏப்பா என்கிட்ட வாங்கினீங்கல்ல, வாங்க கணக்கு சொல்லுங்க. 5 வாங்கினவர் சந்தோஷமா வந்து 5 கொடுத்தீங்க, அதை கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பெருக்கி என்ன செஞ்சிருக்கிறேன், அதை 10 ஆக்கி இருக்கிறேன். அந்த 10 என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னாரா, 10 வச்சுக்கொண்டார். 2 வாங்கினவன் சந்தோஷமா வந்தான், 2 கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன், 4 ஆக்கி இருக்கிறேன், நீ வச்சுக்கோ. அந்த 1 வாங்கினவனை கூப்பிடப்பா, எங்க இருக்கான், அவர் வராரு, தயங்கி வராரு. ஏன்
என்ன தெரியுமா சொன்னாரு? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று உம்மை குறித்து எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது கொடுத்தது வந்து நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். கொடுத்தா கேட்காம இருப்பாங்க? கொடுத்தா கேட்க தானே செய்வாங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார், கேட்க விட்டுருவாரா? கண்டிப்பா கேட்பாரு. இவ்வளவு நாள் சபையில் உட்கார்ந்து என்ன செஞ்ச? இவ்வளவு நாள் சத்தியத்தை கேட்டு என்ன செஞ்ச? இவ்வளவு நாள் சபையில வந்து போய்கிட்டு என்ன செஞ்ச? ஆண்டவர் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பாரு. அப்ப சொல்லக்கூடாது நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சுட்டேன், குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவன் கொடுத்துமா நம்ம கொடுக்க கூடாது. அவன் என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? மீதி 2 பேருக்கும் அவன் கையில கொடுத்து அவனை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பிட்டாரு. இந்த ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தவன்ட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கேள்விப்பட்டது இல்லையா? அவன்கிட்ட இருக்கிறதையும் வாங்கி இருக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னார்? அவனை இவனை பிடிச்சிட்டு போய் இருட்டறையில். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அடையாளம்? அது என்ன அடையாளம்? இருளுன்னா என்னது? நரகத்துல போடுகிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் செயல்படாவிட்டால், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்காவிட்டால், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்யாவிட்டால் கட்டாயம் அவர் வரும்போது மட்டும் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அதனால முடிஞ்ச அளவுக்கு வசனத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்ய? உங்களை யாரையுமே கூட்டிட்டு போக முடியல அப்படின்னா என்னையாவது நான் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு சொல்லுங்க. எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாவையாவது நான் காப்பாற்றிக் கொள்ளணும். அதையும் கெடுத்து எங்க விட்டுறக்கூடாது? நரகத்தில் விட்டுறக்கூடாது. ஆத்மா விலை உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆத்மாவுக்காக தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டே இறங்கி பூமிக்கு வந்தார். ஜீவனை கொடுத்தார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஏன் தெரியுமா? இந்த ஆத்மாவை மீட்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துபடி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். மிகுந்த பலன் உண்டு. வசனத்துபடி வாழ்றவர்களுக்கு, வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. எல்லாருடைய முழங்கால் படியிட்டவனமா தாழ்த்தி இருதயத்தின் ஆழத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா. இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று சொன்னீங்க. உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னீங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். வெறும் பேசுகிறவர்களாக மாத்திரம் நாங்கள் இராதபடி, வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் இராதபடி, இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்கிறவர்களாய், இந்த வசனத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். உங்க வசனத்தை மீறி நாங்கள் நடக்கக்கூடாது. உங்க வசனத்தை ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டு விட்டு போக கூடாது ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறீர் என்று வேதத்துல பாருங்க. உங்க வசனத்துக்கு பயந்து நடந்து யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உங்க வசனத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க வார்த்தையை கேட்டு வார்த்தைகளின் பிரகாரமாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, இந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடாதபடி எங்களை திசை திருப்புகிற, சிந்தனைகளை குழப்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். இங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். வெளியேறப்பட்ட ரத்த கோட்டைகளுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க சப்பா. பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் பெரிய ஜெயத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது, ஒரு நன்மை குறைபடவே கூடாது.
வசனத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு குறைவே இல்லைன்னு வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடைவுதலாக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லி இருக்கிறீர்களாம். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறபடி பிள்ளைகளின் மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். உடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறபடி பிள்ளைகளின் மேல மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். சத்தியத்தில் நடக்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, சத்தியத்தில் நடக்கக்கூடாதபடி தடைகளை கொண்டு வருகிற நாட்டோட சிந்தனைகளை திசை திருப்புகிற எல்லா சத்துருக்களையும் உங்க நாமத்தினாலே கடிந்து ஆண்டவரே பலப்படுத்துங்க. புதிய பலனுடைய பிள்ளைகளுக்கு தருவீரா. நாளுக்கு நாள் விருத்தி அடையபடியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முதியோர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அடுத்த மாதத்திலிருந்து ஆண்டவரே பள்ளிக்கூடங்களுக்கு போக போகிறேன், ஸ்கூலுக்கு போக போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்ப்பதற்கு அநேக தேவைகள் உண்டுப்பா. அந்த தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வரவே கூடாது ஆண்டவரே. படிக்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்கணும். வாலிப பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். திருமணமாகி ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளோடு இருக்கிற குடும்பங்கள் கட்டப்படலாம். வீடு கட்டப்படலாம். தாவீது வீட்டை கட்டினதை போல இன்று உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ வீட்டை கட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிலையான வீட்டை நீங்கள் கட்டி தருவதற்காக ஸ்தோத்திரமான அப்படி செய்ததற்காக உங்க நன்றி. நீங்க தொடர்ந்து நடத்துங்க. மீதியான நேரங்களை முழுவதுமாக உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.